ஹோசானா 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 ஹோசானா. தாவீதின் மகனுக்கு ஹோசானா ஹோசானா ஹோசானா. இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் ஆசிரும் என்றும் உங்களோடு என்றும் இருப்பதாக. இன்று தவக்காலம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 40வது நாள் இருக்கிறோம். 1வது நாள் தொடங்கி இந்த 40 நாள்கள் முடிவடைகின்றது. ஆண்டவராய கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று குறிப்பாக இந்த ஞாயிறு ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறாக நமக்கு தாயாம் திருச்சபை கொடுத்திருக்கின்றது. ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறை கொண்டாட நமக்கு அழைப்பிடுகின்றது. அதான் அந்த மக்கள் ஆண்டவராய இயேசுவை, கடவுளுடைய மகனை ஓசானா என்ற அந்த பாடலை பாடி வரவேற்று அந்த எருசலேமை நோக்கி, இறைமகன் இயேசு எருசலேமை பார்த்து அப்படியே அழுகிறார். ஏன் அழுகிறார்னா, அவங்க கூட இருக்கையில் அவர் செஞ்ச அற்புதங்கள், அதிசயங்கள், புதுமைகள் இவற்றையெல்லாம் இந்த மக்கள் உணர்ந்து கொள்ளலையே, இன்னமும் அதை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எருசலேமை நோக்கி அழுகிறார். ஏன்? இந்த மக்கள் என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் செய்த புதுமைகளையும் புரிந்திருந்தால் என்னுடைய மக்கள் என் மீது நம்பிக்கை கொண்டு பாவம் செய்யாமல் இப்படி என்னையவே பழி கொடுப்பதற்காக இந்த மக்கள் திட்டம் தீட்டுகின்றார்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார். அதுதான் அவர் இந்த எருசலேமை நோக்கி பயணிக்கும் பொழுது அதில் போய் எருசலேமுக்கு முன்பாக நின்று அந்த எருசலேமை பார்க்கும் பொழுது கண்ணீர் விட்டு அழுகிறார். ஆனால் நம்ம எல்லாரும் ஓசானா பாடி மக்களை வரவேற்கிறாங்க. ஆனால் அவங்க கூட இருந்த மக்கள் என்ன செய்ய போறாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் எருசலேமை பார்த்து இன்னைக்கு அழுகிறார். அதான் சொல்றாரு, ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் பேறு பெற்றவர். ஓசானா பாடுறாங்க, ஆண்டவருடைய பெயரால் வருகின்றவர் பேறு பெற்றவர்னு சொல்றாங்க. ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் பேறு பெற்றவர் என்ற உணர்ந்த மக்களே, அவங்களோடு இருக்கிற சில மக்கள் ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் பேறு பெற்றவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஆவி நம்மோடு இருக்கும் பொழுது நம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். அவர் ஆண்டவருடைய ஆவி நம்மோடு இல்லாட்டினா, ஆண்டவர் நம்மோடு இல்லாட்டினா நம்ம பேறு பெற்றவர்கள் அல்ல. நாம் பேறு பெற்றவர்களாக இருக்க முடியாது. நாம் உண்மையானவர்களாக இருக்க முடியாது. ஆண்டவருடைய ஆவியும் ஆண்டவருடைய அருளும் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் பேறு பெற்றவர்கள். இறைமகன் இயேசு பேறு பெற்றவர். ஆண்டவருடைய பெயரால் வந்தவர். அவர் ஆண்டவராய கடவுளுடைய பெயரால் வந்தவர். அவருடைய வார்த்தையை பரப்புவதற்காக வந்தவர். அவருடைய பணியை செய்வதற்காக வந்தவர். அதனால தான் ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர் ஓசன்னா பாடுறாங்க, அவரை வரவேற்கிறாங்க. ஆனால் அவருடைய கஷ்டம், அந்த எருசலேமை பார்த்து என் மக்கள் இன்னும் திருந்தலையே, என் மக்கள் என் மீது நம்பிக்கை கொள்ளலையே, என் மக்கள் என் மீது விசுவாசம் கொள்ளலையே, நம்ம படைத்தவர் மீது நம்பிக்கை கொள்ள விசுவாசம் கொள்ளலைன்னு அப்படியே அழுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நம்முடைய பாவத்தால், நம்முடைய நம்பிக்கையின்மையால், நம்மளோட விசுவாசமின்மையால் தினந்தோறும் நம்ம இறைமகன் இயேசுவே இந்த எருசலேமை பார்த்து எப்படி அழுதாரோ அதே போல் நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் அழுக வைக்கிறோம். அவரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால் அவர் இந்த பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் நமக்காகனா, அவரை மகிழ்விக்கணும்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் ஆண்டவராய கடவுளுடைய பெயர் இருக்க வேண்டும். ஆண்டவர் பெயரா வருகின்றவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் பெயர் இருக்கும் பொழுது நாம் பேர் பெற்றவர்களாக தெரிகின்றோம். ஆண்டவருடைய பெயரால் நாம் செய்யும் பொழுது, எதை செய்தாலும் ஆண்டவராய கடவுளுடைய பெயரால் செய்யும் பொழுது நம்முடைய அனைவரும் பேறு பெற்றவர்கள். நாம் செய்கின்ற செயல்கள் உண்மையாக இருக்கும். அதில் எந்த ஒரு போட்டி இருக்காது, அதில் எந்த ஒரு பொறாமை இருக்காது, அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அதுதான் இன்றைய நாளில் நாம் பார்க்கின்றோம். அதனை தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்றால், அவருடைய ஆண்டவராய கடவுளுடைய இதை பார்த்தோம் என்றால், நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிவு நிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன் என்று சொல்றார் ஆண்டவராய கடவுள். யாரெல்லாம் நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, யாரெல்லாம் உண்மையா இருக்கிறாங்களோ, நேர்மையா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய உடன்படிக்கையை முழுமையாக பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு அவர் ஆண்டவராய கடவுள் அவருடைய முகத்தை என்று மறைப்பதில்லை, இழிவு நிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன்.
அவர் நம்மளை என்னைக்கும் ஒரு இழிவு நிலைக்கு நம்மளை விட்டு செல்வதில்லை, அழைத்து செல்வதில்லை. அவர் மீது நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது, அவர் மீது நம் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம் இழிவு நிலையை அடைவதில்லை. மாறாக நம் அனைவரும் உயர்த்தப்படுகின்றோம், நல்வழிப்படுத்தப்படுகின்றோம் என்று இன்றைய முதல் வாசகத்தில் கூறுகின்றார். இரண்டாம் வாசகத்தில் கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி கொண்டார். அந்த சிலுவை மரணத்தை ஏற்கும் அளவுக்கு தம்மையே தாழ்த்தி கொண்டார். ஒரு பாவமும் செய்யல, ஒரு பாவமும் அறியாதவர். அவர் தம்மையே தாழ்த்தி கொண்டு தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு சிலுவை பாதையில் அந்த கல்வாரி பயணத்தை பயணிப்பதற்கு அவர் ஆல்ரெடி முயற்சி எடுத்தார். அவர் தன்மையை ஒப்பு கொடுத்துட்டார், தாழ்த்தி கொண்டார். அதான் கிறிஸ்து தம்மை தாழ்த்தி கொண்டதால் ஆண்டவராய கடவுள் அவரை உயர்த்தினார், பெரியவராக்கினார். தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்பவர் உயர்த்தப்படுவார், தன்னைத்தானே உயர்த்திக் கொள்பவர் தாழ்த்தப்படுவார். பார்க்கிறோம் நற்செய்தியில. அதே போல இன்றைய இரண்டாம் வாசகத்துல பார்த்தோம்னா சொல்றாரு, கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டதால் அவர் உயர்த்த பெற்றார். ஆண்டவராய கடவுளாக உயர்த்தப்பட, யாராலையும் உயர்த்தப்படல, மக்களால் நம்ம உயர்த்தப்பட முடியாது. அதனால் நம்ம இந்த சமுதாயத்தில் வாழும்போது, நல்ல கிறிஸ்தவர்களாக வாழும் பொழுது, நம்மையே நாம் தாழ்த்தி கொண்டு வாழும் பொழுது நாம் உயர்த்தப்படுகின்றோம், நாம் உயர்த்தப்படுகின்றோம். எப்படி? அந்த விண்ணகத்தை நோக்கி உயர்த்தப்படுகின்றோம். நம்ம இந்த மண்ணுலகத்தில் உயர்த்தப்படுறது பெரிய காரியம் கிடையாது. 4 பேர் நம்மளை பார்த்து சொல்லும் பொழுது நமக்கு பெருமையா இருக்கும், நம்ம நினைப்போம் பெருமையா. ஆனால் ஆண்டவராய கடவுளால் உயர்த்தப்பட வேண்டும். மக்களால் நம்ம உயர்த்தப்படும் பொழுது அது நிலையானது கிடையாது, அது அழிந்து போய்விடும். இன்னைக்கு ஒருத்தவங்க நல்லது சொல்லுவாங்க உங்களை பத்தி, நாளைக்கு உங்களை பத்தி இழிவா பேசுவாங்க. அது அழிந்து விடும், இன்று போய் நாளை அழிந்து விடும். ஆனால் ஆண்டவராய கடவுள் அவருடைய பெயரால் நாம் உயர்த்தப்படும் பொழுது அது அழியாது, என்றுமே அழியாது, நிலையானது. அவருடைய பெயரால், அவருடைய பெயரின் பொருட்டு நாம் செய்யும் பொழுது, அவரால் நாம் உயர்த்தப்படும் பொழுது, நம்மையே நாம் ஆண்டவராய் கடவுளுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, தாழ்மையான மனதோடு இருக்கும் பொழுது, தாழ்ச்சியான அந்த மனதோடு இருக்கும். எங்கள் சபையின் பாதுகாவலராக தான் சொல்லுவார், அவர் அந்த தாழ்ச்சி உள்ளம் கொண்டதால் இறைவன் அருகில் செல்வதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது, ஒரு புனிதராக ஆள்வதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. தாழ்ச்சி, அவர் தாழ்த்தி கொண்டதால் ஆண்டவராய கடவுளாக உயர்த்தப்பட்டார். பிரான்சிஸ்கு சலேசியார் இன்னைக்கு புனிதராக இருக்கின்றார். அதனாலதான் அவர் கடவுளுடைய அன்பை உணர்ந்து ஒரு புத்தகம் எழுதுறார், லவ் ஆஃப் காட். கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய இரக்கத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறார். ஏன்? அவர் தம்மை தாழ்த்தி கொண்டதால் கடவுள் அவரை உயர்த்தினார். இறைமகன் இயேசு இன்று தம்மை தாழ்த்தியதால் ஆண்டவராய கடவுள் அவரை உயர்த்துகின்றார் என்பதை நாம் இரண்டாம் வாசகத்தில் இன்று பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியை பார்த்தோம் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது மார்க் நற்செய்தியில் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருடைய திருப்பாடுகள், அந்த கல்வாரி பயணம், அவர் எப்படி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார், எவ்வளவு ஒரு வேதனையோடு, எவ்வளவு ஒரு கஷ்டத்தோடு அந்த கல்வாரி பயணத்தை தம் தந்தையாக கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, நம்முடைய பாடுகளுக்காக அந்த கல்வாரி பயணம், அவருடைய பாடுகள், அந்த முதல் பாடு பார்த்தோம்னா அந்த எருசலேமை நோக்கி அவர் பார்க்கிறது. அந்த எருசலேமை பார்த்து அழுகிறார். பார்க்கிறோம், நம்ம அழுகிறார், அந்த எருசலேமை நோக்கி அழுகிறார். நம்ம எல்லாரும் எருசலேம், நம்மளை பார்த்து இறைமகன் இயேசு நம்ம இப்பெல்லாம் பாவம் செய்யும் பொழுது அழுவார். ஒவ்வொரு நாளும் அவரை மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்றால், அவரை மகிழ்ச்சியோடு இருக்க செய்ய வேண்டும் என்றால், அவரிடமிருந்து நமக்கு அன்பும் அருளும் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்றால், நாம் எருசலேமை பார்த்து அவர் அழுதினார்ல, அது மாதிரி இருக்கக்கூடாது, அவர் மகிழ்ச்சியோடு இருக்கணும். அப்போ நாம் பாவம் செய்வதை குறைக்க வேண்டும். பாவம் செய்யாமல் இருக்க முடியாது நம்மளால, இது மனித இயல்பு, பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் இதை உணர வேண்டும். அவர் எருசலேம் நோக்கி அந்த அழுகின்றார் என்றால் அந்த மக்கள் அவர் செய்த புதுமைகள் அதிசயத்தை உணர்ந்து கொள்ளவில்லை, அவர் செய்த அற்புதங்களை உணர்ந்து கொள்ளவில்லை. அவருக்கு அதனால தான் அதில் ஒரு கஷ்டம். நான் என் மக்கள் என் மீது நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லையே, இந்த மக்களை நம்பிக்கையில் கொண்டு வர வேண்டும், அதற்காக தன் உயிரையே கொடுத்தார். தன் மக்களை ஆண்டவராய் கடவுள் மீது முழு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். அந்த உயிரை கொடுக்கிறதுக்கு அவர் துணிகின்றார். அவருக்காக கொடுக்கல, அவருடைய சுயநலத்துக்காக கொடுக்கல, அவருடைய பேருக்கு புகழுக்காக கொடுக்கல, நம்முடைய நலத்திற்காகவும்
நம்முடைய வாழ்வுக்காகவும் தன்னுடைய உயிரை கொடுத்தார் இறைமகன் இயேசு. சிறப்பாக 40 நாள் முடிச்சிருக்கோம். இந்த 40 நாளில் பல முயற்சிகள் எடுத்திருப்போம், துவண்டிருப்போம், வெற்றி பெற்றிருப்போம். ஆனால் இதோடு விட்டு விடாமல் வருகின்ற இந்த நாட்களில், இந்த புனித வாரத்தில் நாம் சிந்திப்போம். நாளையிலிருந்து நம்ம இயேசுனுடைய 7 காயங்கள் அவற்றை பற்றி சிந்திப்போம். நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளும் 2 காயங்களை எடுத்துக்கொள்வோம். திங்கள், செவ்வாய், புதன் அந்த புனித வியாழனுக்கு முன்பாக இயேசுனுடைய அந்த 7 காயங்களை பற்றி சிந்திப்போம். அந்த காயத்தின் வழிகளை நாம் உணர்வோம். அதிலிருந்து நம்முடைய ஆண்டவராய் கடவுள் நம்ம மீது கொண்டிருக்கின்ற இரக்கத்தையும் அன்பையும் உணர்ந்து கொள்வோம். சிறப்பாக இன்றைய நாளில் இந்த 40 நாள் முடிச்சிருக்கோம். நான் கடவுளுக்கு இரக்கத்தோடு இருக்கிறேன், கடவுள் மீது அன்போடு இருக்கிறேன், அது மட்டும் கிடையாது. நம்மோடு இருக்கிறவர்களோடு அந்த அன்போடும் இரக்கத்தோடு இருக்க இந்த நாளில் முயற்சி எடுப்போம். தொடர்ந்து இந்த நாளில் இறைவனிடம் வேண்டுவோம். இறைவன் நமக்கு அனைத்து அருளையும் ஆசிரியம் கொடுத்து நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆமென்.